இளையராஜா சாருக்கு குலண்டான ஒரு லெஜெண்ட் அவரை பற்றி பெண்கள் தான் பேசணும் கிடையாது, நானும் நிறைய பேசுவேன். அடுத்த நாளே 5 லாங்குவேஜில் வருதுன்னு சொல்கிறதுக்கு ஆரம்பம் வந்து சார் தான். ஆஸ் இஃப் நான் ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி ஹில் பி வெரி ஹம்பிள் டு மீ. அதுலேருந்து மாறி நான் வந்து ஐ ஹாவ் டு ஃபீல் அந்த கேரக்டரை நான் வந்து உண்மையாக உணரணும். எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஆஃப் 36 வயதுல ஐ கேன் சீ. நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். இன்றைய விழாநாயகன் கீரவாணி மரகதமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய இசை ஒன்றும் தமிழர்களுக்கு புதியதல்ல. இளையராஜா அவர்களுக்கு இணையான ஒரு இசையை அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது பாகுபலி மிகப்பெரிய சாட்சி, பல படங்கள் இருக்கின்றன. அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பிரகாஷ், அவரை வந்து எனக்கு நடிகராக தான் அறிமுகம். ஆனால் அவருக்கு வந்து அழிக்க முடியாத ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ராகவேந்தர் ராவ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர், ஆனால் அந்த ஒரு அடையாளம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு சுய அடையாளம் தேட்டத்திலேயே அவர் கவனமாக இருக்கார். நிச்சயமாக த சப்ஜெக்ட் யூ ஹவ் சோசன் ஷோஸ் வாட் யூ ஆர். ஆர்யாவை பற்றி நான் நிறைய பேசுவேன். அவரை பற்றி பெண்கள் தான் பேசணும் கிடையாது, நானும் நிறைய பேசுவேன். ஏன்னா அவ்வளோ அவர் கூட 3 படம் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்வீட் பாய். ஹி கீப்ஸ் ஆல்வேஸ் ஏன்னா அந்த யூனிட்டியே வந்து ஒரு லைவ்லியாக வச்சுப்பார். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அவர் ஹீரோயின்க கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் கூட அடித்த லூட்டி எல்லாம் மதராஸ் பட்டத்தில் வந்து நான் சொல்லி மாளாது. அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் ஒன் திங். அதாவது வழக்கமாக ஹீரோஸ் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், இல்லை தன்னை சுற்றி தான் கதை இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சப்ஜெக்டுக்காக யூ ஹவ் கிவன் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் அண்ட் டைம். என்னுடைய மகள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை செய்கிறாள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் இங்கே வந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் மகளா. அதில் அபிக்கு மட்டும்தான் வருத்தம். இந்த கதையை வந்து அனுஷ்கா வந்து என்கிட்ட சொல்லும்போது, சார் இதுமாரி ஒரு படம் கேரக்டர் பண்ண போகிறேன் சொன்னேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் உடனே என்ன சொன்னேன், ஐ வில் கெட் யூ த பெஸ்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மேன். பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா ஐ கேன் பிரிங் ஃப்ரம் ஹாலிவுட். கமல் சார் கிட்ட பேசி ஹாலிவுட்லேருந்து கொண்டு வரேன். எல்லாம் வந்து பாம்பேயில் வந்து நல்ல சிறந்த ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க, கொண்டு வரேன்னாங்க. இல்லை சார் வேணாம் சார், நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னாங்க. ஆர் யூ சீரியஸ்? அதுவும் என்னம்மா சொல்கிறேன், நீ வெயிட்டு போடுறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், அப்புறம் அந்த படத்தில் நடிக்கணும், அப்புறம் நடித்த பிறகு அந்த வெயிட்டு கரையிறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், நிறைய படங்கள் போவோமே. இல்லை எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் என்னை வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு கேட்டு எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. அதுலேருந்து மாறி நான் வந்து ஐ ஹாவ் டு ஃபீல் அந்த கேரக்டரை நான் வந்து உண்மையாக உணரணும், நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். அவ வந்து சின்சியராக எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை இந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கேன் சி எவ்ரிபடி ஹேஸ் புட் அ வெரி சின்சியர் எஃபர்ட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் நிச்சயமாக அது வந்து வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான, ரொம்ப ஹியூமரஸான, அதே சமயம் அழ வைக்கிற கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஐ சின்சியர் விஷஸ் டு ஆல் த க்ரூ அண்ட் காஸ்ட். ஃபஸ்ட்டு விஷயம் கீரவாணி சாரை பற்றி பேசணும், த மேன் ஆஃப் டுடே. ஃபஸ்ட் ஐ தேங்க் சார் ஃபார் கிவிங் அஸ் பாகுபலி. ஸோ அவ்வளோ பெரிய சக்ஸஸில் சாரோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு இளையராஜா சாருக்கு குலண்டான ஒரு லெஜெண்ட் அவர். ப்ளஸ் பிரகாஷ் ராவ் சார், ஹீ இஸ் ஃப்ரம் அ லெஜெண்ட்ஸ் ஃபேமிலி. அண்ட் டெஃபினெட்லி நிறையா விஷயங்கள் சூர்யா சார் சொல்லியிருக்காரு. நிறையா தே ஹவ் டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட்ஸ். ஐ திங்க் அவர் பயங்கர ப்ராமிசிங் டைரக்டராக வருவாருன்னு பல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி அ பிக் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஹிம். ஸோ இந்த எல்லாருடைய காம்பினேஷன் ப்ளஸ் பிவிபி சார். பிவிபி சாரை பற்றி இந்த நேரத்தில் நான் பிவிபி சாரை பற்றி இல்லை, பிவிபி சாருக்கு நிறையா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காரு. பட் வந்து ரொம்ப ஹீல் பி ஆஸ் இஃப் நான் ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி ஹீல் பி வெரி ஹம்பிள் டு மீ. லாஸ்ட் டைம் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுவும் ரிலீஸ் டைமில் வந்து பிஃபோர் டே வந்து
இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆளினால் அழகராஜா ரிலீஸுக்கு 2 நாள் முன்னாடி ஐ ஹேட் அ இன்கம் டேக்ஸ் ரைட். அப்போ த ஃபைனான்ஷியர் ஃபார் ஆளினால் அழகராஜா நெகட்டிவ் ஃபைனான்ஷியர் வாஸ் பி பிரசாத் சார். ஸோ அந்த நேரத்தில் அக்கௌண்ட்டை வந்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ரிலீஸு அக்கௌண்ட்டில் 18 crore இருந்துச்சு. 16 crore ஐ ஹேவ் டு செட்டில் டு பிவி பிரசாத் சார், பிவிபி வெஞ்சர்ஸ். ஸோ அந்த நேரத்தில் அரசு சார்னு பிபி சாரோட கலீக் அவர் ஹி கால் மீ மார்னிங் 10:30 கால் பண்ணிட்டு, ஞானவேல் எங்கே இருக்கீங்கன்னாரு. சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன் என்ன. சார் வரணுமா சார்? நான் வரேன் சார்ன்னு. இல்லை நான் உங்கள் ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கேன், 2 minutes ஐல் பி தேர்ன்னு வந்தார். வந்துட்டு ஹி ஹேண்டட் ஓவர் அ கவர் டு மீ. அதில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் லெட்டர் ஃபார் ரிலீஸ். அதாவது 16 கோடியில் ஒரு பைசா கூட செட்டில் பண்ணல. அந்த நேரத்தில் நான் உதவின்னு கேட்டு அவங்க பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டைலு. பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பிவி சார் தர சொன்னார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா டென்ஷனும் முடிங்க, ஆஃப்டர் 10 days வீல் டாக் அதர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு போனார். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் என்ன எமோஷனலாக என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு, இல்லை நம்ம அவங்க எவ்வளோ ஜெனுவனாக நம்மளை நம்புகிறாங்களோ நம்ம அதே ஜெனுவினிட்டி காட்டணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த அமௌண்ட்டை வந்து நான் அன்றைக்கே ஆர்கனைஸ் பண்ணி எகெயின் ஐ கால்டு அரசு சார். ஈவினிங் ஒரு 4:30 4:45 கால்டு ஹிம். வரணுமா, எதாவது ஹெல்ப் தேவையான்னாரு. அதுக்கு மேலேயும் அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் ஐ எம் நியர் யுவர் ஆஃபீஸ், ஆர் யூ இன் ஆஃபீஸ் சார்னு. யா ப்ளீஸ் கம்னாரு. போயிட்டு ஐ ஹேண்டட் ஓவர். என்னை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பிவி சார் வந்து பயங்கர அப்செட் ஆகிடுவார். ஒய் ஹவ் டு ட்ரபிள் ஸோ மச், காலையில் அதனால தானே கிளியரன்ஸ் லெட்டர் கொடுத்தோன்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியர் வந்து ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடந்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அவ்வளோ ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தார். ப்ளஸ் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அந்த டீம், ஹோல் டீம், அரசு சார் ஆகட்டும், ரஜீவ் சார் ஆகட்டும், ஹோல் டீம் இஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவ்வளோ ஒரு வெளியே ஒரு ஃபைனான்ஷியர்னால் இதாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். டெஃபினட்டாக கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல படங்கள் பண்ணணுங்கிறதுல வந்து பிவிபி சாரோட இது விஷயங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஆர்வமானவர். ப்ளஸ் இப்போ தொடர்ந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரிக்கு எ மேர்ஜர் ஆஃப் தமிழ் அண்ட் தெலுங்கு டெஃபினட்டாக பிவி சாரோட ட்ரீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹீ செலக்ட்ஸ், கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், குட் ஸ்கிரிப்ட்ஸ் ஹீ செலக்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நல்ல படங்கள் தருவார்னு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் ட்ரெய்லர் இஸ் லுக்கிங் வெரி ப்ராமிசிங். எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஆஃப் 36 வயதுல ஐ கேன் சீ இட் இன் த ட்ரெய்லர். ஒரு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, ஒன்றா வெயிட் போடணுங்கிற பிரச்சனை இருக்கும், இல்லை வெயிட் குறைக்கணுங்கிற பிரச்சனை இருக்கும். ஸோ த ஸ்கிரிப்ட் இஸ் டீலிங் வித் தட். டெஃபினெட்லி எவ்ரி ஒன் வில் கெட் கனெக்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் எவ்ரி ஃபேமிலி வில் கெட் கனெக்டட் டு த ஃபிலிம். ஸோ இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு பிவி சாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தியேட்டர்ஸுக்கும் மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய படமாக இது அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப மஸ்டான டைம். இது வெறும் வெயிட் கிடையாது, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான டைம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 99% ஆஃப் இந்த ஸ்லிம்மிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கு. இது வந்து எல்லாரும் லைஃப் அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ஒரு பெரிய அவேர்னஸ் ஆகும், ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருக்குன்னு தோணுது. அண்ட் பிவிபி சார் தனி ஒருவன் படம் 28th ஃபேன்ஸ் நீங்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சொன்ன டைம் அது. 29th மார்னிங் சார் 7 o'clock ஃபோன் பண்ணாங்க, ஏர்லி மார்னிங் 7 o'clock ஃபோன் பண்ணி, ராஜா வாட் ஃபிலிம் யூ ஹவ் டன் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொன்னாங்க. தட் மேட் மை டே, தட் மேட் மை இயர், எவ்ரி திங். ஏன்னா அப்படி ஒரு அங்கீகாரம். ராஜா ஐ வில் டூ திஸ் மூவி இன் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த ரீமேக் ராஜாவுக்கு வேற ஒரு பட்டம் அடுத்த நாளே 5 லாங்குவேஜில் வருதுன்னு சொல்கிறதுக்கு ஆரம்பம் வந்து சார் தான். ஸோ நம்ம லைஃப்பில் மறக்க முடியாது. ஆர்யா சார், உங்களுடைய வளர்ச்சியில் எப்போவும் எனக்கு ரொம்ப பெரிய அக்கறை உண்டு. சில பேர் சொல்லுவாங்க மல்டி ஸ்டாரரை கொஞ்சம் குறைச்சிருங்க, சில இது மாதிரிலாம். நோ, தனியாக ஹீரோசம் படமும் பண்ணுங்க. இந்த மாதிரி லைக்னோ ஐ விஷ் லைக்னோ யூ ஓப்பன் டு லாட் ஆஃப் வெரி ரெஃப்ரெஷிங் சப்ஜெக்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் அனுஷ்கா, ஐ டோன்ட் நோ ஹர் பர்சனலி, பட் சூப்பர். ஒரு கமல் விக்ரம் சாரை கலந்து ஒரு ஹீரோயினை பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா so challenging. I don't see like any Indian heroine has dared to just touch these kind of subjects.
எனக்கு பாக்யராஜ் சாரோட சின்ன வீடு பார்த்த ஞாபகம் வருது. ஏன்னா ரொம்ப பெரிய ஃபேன் அந்த படத்துக்கு. ஸோ இந்த ட்ரெயினில் ஒரு சின்ன வீடு படம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராகவேந்திர ராவ் சாருடைய சன் டைரக்டர், ஐ ஆல்வேஸ் நோ ஹிம், மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். கீரவாணி சார் இந்த நாளோட இந்த ஹீரோ, நான்லாம் ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ மீ ஆர் நாட், லைக் ஃப்ரம் திஸ் டைம் ஐ எம் ஏ ஃபேன். Even songs like Matru Deva Bhava, songs and all, Rali Rali Puva, great sir. And Kammangadu from here, always been watching you and big fan of you, sir. And I hope this film is a big hit, sir. The soul of this film is Maragadamani Kirwani Garu, who believed in the content, who stood by us. When we broke ground, people laughed at us. The numbers we were talking about, the quality of the content that we are trying to bring to the table, people laughed at us. It was Kirwani Garu who believed in us, who gave all his time and his best. I can proudly say that this is the best music of the year. For the creativity of Kanika Prakash, above all, this is the reality today because of two people believed in the vision. That was Arya and Anushka. And you need to have great degree of conviction, self-belief, and confidence in the content and to entertain the audience. This is what they both believed in. And be good and do good. And that's what they believe, and that's what we enjoy the journey with them. And we have many more great films coming along in the future.